இப்போ அந்த பாட்டை வந்து இன்னும் செல்லிங் ப்ராடக்டா பண்ணணும்னா ஒரு ஹூக் ஸ்டெப் இருந்தா போதும், இன்னும் ரீச் ஆயிடும் அப்படின்னு நம்புவாங்க. அது மாதிரி ஹூக் ஸ்டெப்லாம் கிராக் பண்ணும்போது நீங்க என்ன மாஸ்டர் யோசிப்பீங்க? எங்க இருந்து அந்த ஐடியாஸ் வரும் பாட்டு கேட்கும் போதெல்லாம்? இப்போ இதுலயே வந்துட்டு இந்த ஸ்டெப்லாம் எல்லாருமே ரீலா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் எப்படி மாஸ்டர்? இல்ல அது டி அதான் ஒரு ஹூக் ஸ்டெப்புக்கும் ஒரு கதை இருக்கும் பின்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, பீட்ஸ் அப்படிங்கிறது வந்து லெக்ல ஃபார்ம் பண்ணுவேன். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கால் வைக்கிறது வந்து அந்த பீட்டோட கனெக்டடா இருக்கும். அதே மாதிரி கை யூஸ் பண்றது வந்து அந்த மியூசிக்கோட இருக்கும். அப்புறம் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து இந்த வார்த்தைகளோட கனெக்ட் ஆகும். இந்த 3 விஷயம் பிரித்து தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஆடியன்ஸ்க்கு எல்லா ஃப்ளேவருமே ஒரே டைமில் கிடைக்கும்போது அவங்க மைண்டில் அவங்க கான்சியஸ் லெவலில் கரெக்டாக அதை கனெக்ட் ஆயிடும். அந்த மியூசிக்கை எல்லாத்தையுமே அவங்க பார்ப்பாங்க. அவங்க சப்கான்சியஸ் இப்போ மியூசிக் வந்து நம்ம மேலே கேட்கறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய டியூன்ஸ் உள்ளே இருக்கும். பின்னாடி நிறைய விஷயம் லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களோட சப்கான்சியஸில் பின்னாடி கேட்டுட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்போ அதையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டும் போது வாவ் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ இது பேசிக்காக வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு லேமனாக அதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சவுண்டு மட்டும் கேட்கும். அந்த மியூசிக்கோட அந்த மூமெண்ட் எப்படி ஒத்து போகுது அப்படின்றதுக்கு இந்த லேயர்ஸ் எல்லாம் நம்ம பிரித்து அதை அழகாக நம்ம அந்த உடம்புல இந்த லேயர் இங்கே கொடுக்கலாம், இந்த லேயர் இங்கே கொடுக்கலாம்னு பிரிச்சிட்டோம்னா 100% அது ஒரு ஹுக் ஸ்டெப்பா. இவ்வளவு விஷயம் இருக்கா மாஸ்டர்? இது நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ.